இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பணம் சம்பாதிப்பது பெரிய ஒரு இலக்காக நாம் கருதுகிறோம். உண்மையிலேயே வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது மிகப்பெரிய கடினம் அல்ல. சம்பாதித்த பணத்தை எப்படி சேமித்து வைப்பது என்பதுதான் மிகவும் கடினமாக இருக்கிறது. இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, நாங்க எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், ஆனா கடவுள் எங்களை கைவிடுறாரே. நாங்க எவ்வளவோ முதலீடுகள் போடுறோம், ஆனா கடவுள் எங்களை கைவிட்டாரே அப்படின்னு சொல்லி கடவுள் மீதே பழி போடக்கூடிய மனிதர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப இதற்கு நாம் உதாரணமாக என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஆகாய் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல இவ்வாறாக குறிப்பிடப்படுகிறது. வேலையால் தன் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறார் அப்படின்னு. அப்ப வேலையால் வாங்குற அந்த கூலிய பொத்தலான பையில், அதாவது ஓட்டையுடைய பையில காசு போட்டாக்கா அது எப்படி இருக்கும்? அந்த ஓட்டையின் வழியாக அது நழுவி சென்று விடும் அல்லவா? அப்ப நான் இன்று சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எதில் போடுகிறேன்? ஒரு இது பையின்கிறது கடவுள் குறிப்பிடக்கூடிய வந்து ஒரு உவமையாக நாம் பார்க்க வேண்டும். அப்ப நாம் ஒரு ஓட்டை நிறைந்த, அதாவது பொத்தலான ஒரு முதலீடு செய்கிறோம் என்பது பொருள். அப்ப நான் ஒரு முதலீடு செய்கிறேன், அது சரியாக இருக்கிறதா என்பதை நாம் திட்டமிட்டு பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் போடுகிற முதலீடுகள் அனைத்தும் பொத்தலான பையில் போடக்கூடிய காசு போல ஒரு நிலையற்ற, வருமானமற்ற ஒரு முதலீடாக மாறி போய்விடும் என்பதுதான் உண்மையாக இருக்கு. அப்ப இந்த பணத்தை சேர்ப்பதற்கான, இந்த பணத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன் என்பதை நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம தமிழ் பழமொழி ஒன்று உண்டு, விரலுக்கு ஏத்ததுதான் வீக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய குடும்பத்தினுடைய வருமானம் எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய 3 தவறுகள் ஒன்று உண்டு. ஒன்று, ஆடம்பரமாக வாழ நினைப்பது. அதாவது என்னன்னா, என்ன தேவை என்று தெரிந்து வாழ்ந்தோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, பிறரோடு ஒப்பிடும் போது நமக்கு அங்க இந்த பிரச்சனை வந்துருது. அவங்க வீட்டுல அப்படி இருக்கு, எங்க வீட்லயும் நான் அப்படி பண்ணுவேன். அவங்க கார் வாங்கியிருக்காங்க, அவங்க பைக் வாங்கியிருக்காங்க, அவங்க டிவி வாங்கியிருக்கிறாங்க, எல்லாம் வாங்கிக்கிறாங்க, நானும் வாங்குவேன். இப்ப அவங்க வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா, நம்மளுடைய முதலீடு பொத்தலான பையில் போடக்கூடிய முதலீடு. ஏனென்றால் அது நமக்கு வருமானம் ஈட்டி தராது, மாறாக செலவினத்தில் கொண்டு போய் முடித்து விடும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஐயா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பார். அப்ப அவரை போய் இன்னொரு இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல வேகமா திருவிட்டு போய் அந்த ஐயாவுக்கு முன்னாடி நின்று அப்படியே நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு போவார் திரும்பி பார்த்து. என்னன்னா, உன்னை விட நான் வேகமா முந்திட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐயா மெதுவா வந்துகிட்டே இருக்கிறார். குறிப்பிட்ட காலங்கள் கழித்த பிறகு அந்த ஐயா நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறார். ஆனா அந்த பையனுக்கு உடல் நோய் வந்துருச்சு, மருத்துவமனையில இருக்கிறார். அப்ப அந்த ஐயா சொல்றாரு, தம்பி, இந்த உலகத்துல நமக்கு வேகமா கிடைக்கிற எல்லாமே ஒரு போலியானது தான். நம்ம மெதுவா அதை நகர்த்தி கொண்டு போய் கிடைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. அது கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அருள் பொழிவு போல அது நமக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நீ என்னை அன்று முந்தி சென்றாய், உன் உடல் உழைப்பல்ல, உன் வாகனம் தான் உழைத்தது வேகமாக ஓடுவதற்கு. என் மிதிவண்டி மெதுவாக சென்றது, ஆனால் நான் அதை இயக்கினேன் என்பது ரொம்ப முக்கியம். எனவே நான் இயக்குறதுனால எனக்கு பிரச்சனை வராது, அது இயக்குறதுனால தான் எனக்கு பிரச்சனை வரும். இப்ப பணம் என்னை இயக்குகிறதா, இல்லை நான் பணத்தை இயக்குகிறேனா என்பதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அப்ப 2வது முதலீடு எதில் போடுகிறோம் என்றால், நம்ம கோபமா இருக்கும்போதும் சரி, இல்ல நம்ம ஆடம்பரத்தை வெளியில காட்டுறதுக்கும் சரி, இந்த ஆன்லைன்ல வாங்கக்கூடியதை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. 2வது அதுலயே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இந்த ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் சட்டை 1000 ரூபாய்க்கு கிடைக்குது, 6000 ரூபாய் சேலை 2000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றதுக்காண்டி நம்ம போய் வாங்குறோம், வேகம் போய் வாங்குறோம். இப்ப நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னன்னா, நான் 2000 ரூபாய் சட்டையை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், நான் 6000 ரூபாய் சேலையை 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்க சந்தோஷமா நினைப்பீங்க. தவறு. நீங்கள் 2000 ரூபாய் இழந்து விட்டீர்கள். அதனால் உங்களுக்கு வருமானம் என்ன? நீங்கள் 1000 ரூபாய்க்கு சட்டை வாங்கிவிட்டேன் என்று பெருமைப்படுங்கள், ஆனால் 1000 ரூபாய் இழந்து விட்டீர்கள் என்பது முக்கியமாக கருதப்பட வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இப்படி தேவையற்ற ஒன்றை சேர்ப்பதில் அல்ல. இப்ப அந்த 50% உங்களுக்கு நாங்க ஆஃபர் தாரோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எத்தனை பேர் ஓடி ஓடி போய் வாங்குறாங்க. அந்த நேரத்துல போய்
தேவையில்லாத பொருட்களையும் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை வாங்கிட்டு வந்து கடையில இருந்தா கூட பத்திரமா இருந்திருக்கும். அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை சேலையை வச்சு சுத்தி, இல்ல பழைய துணிமணியை வச்சு சுத்தி அதை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்க பதிலா, அது கடையில இருந்தா கூட வேறு யாராவது பயனுள்ளவர்கள் வாங்கி செல்வார்கள் என்பது முக்கியம். நாம் பயனற்ற குப்பைகளை நம் வீட்டிற்குள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்ல எனக்கு பயன்படக்கூடிய, அன்றாட பயன்படக்கூடியதை நான் வைத்திருக்கிறேனா என்பதையும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நான் இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆன்லைன்ல நான் ஆர்டர் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி நாம் பணத்தை இழந்து விடுகிறோம். நல்லா கவனிங்களே, நம்ம கையிலிருந்து காசு கொடுக்கும்போது அதனுடைய மதிப்பு தெரியும். ஆனால் நம்ம ஆன்லைன்ல இருந்து ஜிபே பண்றேன், போன்பே பண்றேன்னா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அது மறைமுகமாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் மாத கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு மாறிடும். மூன்றாவது செலவை நாம் பார்க்கிறோம். அது எப்படி என்றால் இதர செலவுகள். அதாவது இந்த இதரமான செலவுகளை நாம் பார்க்க வேண்டும். நம்ம யதார்த்தமா ஒரு செலவழிப்போம், கடைசியில பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பெரிய செலவாவே இருந்திருக்கும். இப்ப இன்னொன்னு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம ஊர்ல எத்தனையோ தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அதுக்காக எல்லார் வீட்லயும் இருந்து கொடுக்குற பத்திரிக்கைக்கு நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறத இல்ல. அப்படிப்பட்ட ஒரு முறையெல்லாம் கிடையாது. அப்படி கட்டாயப்படுத்துனாங்கன்னா அது கிடையாது. மாறாக என்னால முடியும் அப்படின்னா நான் போகிறேன், என்னால முடியும் அப்படின்னா நான் செய்யறேன். இல்ல என்னை மதிச்சு கொடுத்துட்டாங்க, நான் போய் தான் ஆகணும், அப்புறம் அவங்க நாளைக்கு எங்கிட்டாவது கிளம்பி போயிட்டாங்கன்னா எப்படி? அப்ப நம்முடைய ஒழுங்குமுறைகளை பார்க்க வேண்டும். பத்திரிகை கொடுக்குறாங்கன்னா அவங்க நம்ம சொந்தக்காரங்களா, அவங்க இங்கேயே தான் இருப்பாங்களா, இல்ல இப்ப நம்ம போட்டோம்னா அவங்க பின்னாடி செய்வாங்களா, இல்ல நம்மளுக்கு இழப்பா, இல்ல லாபமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். இல்லைன்னா கொடுக்குற எல்லாத்துக்கும் நான் போடுறேன் போட்டுட்டு கூடாது. நான்காவது ஒரு தீய பழக்கம் ஒன்று உண்டு. என்னன்னா, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளாக காட்டிக் கொள்வதற்காக சிலர் செலவு செய்வார்கள். உதாரணத்துக்கு பாருங்களேன், கோவிலுக்கு நன்கொடை கொடுப்பது. இரண்டாவது, நான் அன்னதானம் போடுறேங்கிற பேர்ல தன்னுடைய பெயரை வெளியே காட்டுவது. ஆனா நீங்க மறைமுகமாக அவர்களிடம் சென்று ஒரு 1000 ரூபாய் காசு கேளுங்க, பிச்சைக்காரர்களோட மோசமா இருப்பாங்க. உண்மையா தான் சொல்றேன். இதுதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா அன்பிற்கு நீ உறவுகளை, ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்திலோ இல்ல பெரிய பெரிய கடைகளுக்கு முன்பாகவோ தர்மக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மளைய பார்ப்பாங்க பாருங்க, ஒரு நக்கலா ஒரு பார்வை பார்ப்பாங்க. என்னன்னு தெரியுமா? எதுக்கு தெரியுமா பார்க்குறாங்க? டேய், நான் உன் நிலைமைக்கு வர முடியாது, ஆனா நீ என்னைக்கு வேணாலும் என் நிலைமைக்கு போல நீ பிச்சை எடுக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா பார்க்குற பார்வை இருக்கும். எனவே அன்பிற்கு நீ உறவுகளே, நாம் கொடுத்து கொடுத்து தேய்ந்து போகக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது. கொடுக்க வேண்டும், மீண்டும் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமா இருக்குது. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு விடுதி பணம் கட்ட வேண்டும். அப்போ ஒரு தந்தையை அணுகி, ஒரு ஃபாதரை அணுகி, ஃபாதர் எனக்காண்டி ஒரு ஒரு 300 ரூபா கட்டிருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அழகா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, நான் உதவி செய்கிறேன், என்னன்னா உனக்கு இப்போ கொடுக்குறேன், ஆனால் நீ இதை எனக்கு பின்னாடி தந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ அவர் சொன்னபோது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு நான் இலவசமா கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு திருப்தியா இருக்கலாம், ஆனா உன்னை அது முடமாக்கிரும். நாளைக்கு நீ என்கிட்ட கடன் பட்டிருக்கேன்னு சொல்றதை திருப்பி தரும்போது தான் அந்த பணத்தினுடைய அருமை அப்பொழுது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சம்பாதிப்பதை பொத்தலான பையில் மட்டுமல்ல, பொத்தலான இடங்களில் முதலீடு செய்யாமல் இருந்தோம் என்றால் அது நல்லது. சில குடும்பங்களில் பார்த்தோம் என்றால் தகப்பன் மிக வசதியாக சம்பாதித்து வைத்திருப்பார், ஆனால் பொத்தலான மகன் பிள்ளைகள் அதை எங்கெங்கோ இதர செலவுகள் செய்து கொண்டிருப்பார்கள். ஊதாரித்தனமாக சுத்துவார்கள், வாகனத்தை எங்காவது விபத்துக்குள்ளாக்கி அங்கு பணம் கட்டி கொண்டிருப்பார்கள், யாரையாவது அடித்து கொண்டிருப்பார்கள். இப்படி தகப்பன் நல்ல உழைப்பாளியாக இருப்பார், ஆனால் பிள்ளைகள் பொத்தலான பைகளாக இருந்து அந்த வருமானம் அனைத்தையும் அழித்து விடக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். எனவே அன்பிற்கு நீ உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையை சற்று அலசி பார்ப்போம். நாம் சம்பாதிப்பது பெருசல்ல, சம்பாதிப்பதை எப்படி சேர்க்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு வழியாக ஒளியாக இருந்து காட்டி கொடுக்கிறார். நாமும் அதன்படி மென்மேலும் உயர இன்றிலிருந்து நான் என்ன முடிவு எடுக்க போகிறேன், நான் அந்த ஆன்லைன்ல வாங்குறத கொஞ்சம் நிப்பாட்ட போறேன் அப்படிங்கிறது இருக்கணும். இதர செலவுகளை நான் எழுதி வைக்கணும், எதுக்கு இதர செலவுகள் இவ்வளவு வருகிறது என்பதை எழுதி வைக்கணும். அப்புறம் போக 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 இருக்கக்கூடிய தேவையற்ற ஆடம்பர செலவுகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கொடுத்து கொடுத்து தர்மக்காரங்களா மாறிடக்கூடாது. நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஆனால் நாம் இழந்தவர்களாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் மைய கருத்தாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளை,
நாம் பொத்தலான பையில் பொத்தலான இடங்களில் முதலீடு செய்ய வேண்டாம். அவற்றால் நமக்கு வருமானம் இல்லை, இழப்புதான், நமக்கு வறுமைதான் மிஞ்சும் என்பதை ஆழமாக தெரிந்து கொண்டு நாம் நேர்மையாக உண்மையாக உழைத்து அந்த உழைத்த பணத்தை நல்ல முறையில் சேர்த்து வாழ இறைவனுடைய அருளை வேண்டுவோம். ஆமீன்.